நான் விழுறதுக்கு காரணம் என்ன? நான் பாவம் செஞ்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். காரணம், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தது அவருடைய மகிமைக்கென்று. ஒரு பாட்டு உண்டல்லவா, தெரிந்தெடுத்தார்த்தம். இந்த பாட்டு தெரியுமா? ஆமென். ஆமென். தெரிந்தெடுத்தார்த்தம், எனவே பரிந்துரை தீடுவார் பிழைத்து. என்ன வேடுங்க, என்ன ரெவலேஷன் இது இந்த பாட்டிலேயே இருக்கு. மகிமைக்கென்று தெரிந்தெடுத்ததுனால அவர் பிதாவின் பக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? ஆமென். ரட்சிப்பினா தேவாசீர்வாதம் பெருகிடுதே, பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அப்படி அந்த லைன் தானே வரும். ஆமென். தெரிந்தெடுத்தார்த்தம், ஆமென். பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோ. அதாவது நமக்கு தெரியாத வரைக்கும் தெரிஞ்சவங்க பாடுறதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு பாடிட்டு போயிட வேண்டியதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். அந்த சரணம் கரெக்ட் தானா? ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். கரெக்ட் தான். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டுக்கு பார்த்த மேட்டர் முடிஞ்சு நம்ம அதை விட்டுட்டு இதா இருக்குமோ? ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பைபிளை பார்த்தா விஷயம் முடிஞ்சிடும். அதை விட்டு சொப்பனத்தை காட்டும். ஆண்டவரே காட்டலைன்னா நான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். தொல்லையின் திரட்சினால என்ன வருமா? சொப்பனை வரும். சொப்பனத்தை காட்டும். அப்படி வெளியே போகும்போது என் முன்னாடி வண்டியில் அப்படி பெரிய எழுத்துல போனோம். அது ஒரு போட்டோவை போட்டு நிற்கும் சில வண்டியில். பார்த்துருக்கீங்களா? கையில் பைபிள் திறந்து படிச்சா முடிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதனால தான் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு நம்பிக்கை. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு எதை விரும்புவான் என்றால் வெளிச்சத்தை விரும்புவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். அப்ப என் வாழ்க்கையில சில அந்தகாரத்தின் அதிகாரம், அந்தகாரத்தின் தாக்கம். அவன் நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன், அவியானவர் அசைவாடுகிறார், எல்லாம் ரைட்டு தான் என் வாழ்க்கையில். ஆனாலும் சில என் குடும்பத்தில் சில பிடி இருக்கிறது, சில சாப கட்டுகள் இருக்கிறது. எங்க தாத்தா இதே பிரச்சனையை சந்தித்தார், எங்க அப்பா இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நானும் இதே பிரச்சனை, நாளைக்கு என் தலைமுறையும் இதே பிரச்சனையை சந்திக்க கூடாதுன்னா இந்த இருளுக்கு என் கூடாரத்தின் மேல இனி அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க எதற்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? வெளிச்சத்துக்கு காத்திருப்பார்கள். என் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது லைட். என் ஆண்டவருடைய அவர் எதுக்கு அப்பா, நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனா இன்னொன்றுக்கும் அப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி அப்படின்னா என்ன தெரியுமா? லைட். ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன வெளிச்சம் தேவை என்பது என்னை சிருஷ்டித்தவருக்கு தெரியும். அப்ப ஒரு இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடக்க காத்திருப்பான். அதுதான் என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி. இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி. உன் குடும்பத்தின் மேல, உன் தலைமுறை மேல, உன் சந்ததி மேல இருக்கிற இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார்.